யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஜிஆர் அவர்களுடைய ஆளுமைகளை பற்றியும் அவர்கள் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற அந்த சரித்திர சம்பவத்தை தொடர்ச்சியாக நாம் சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்ததாக திராவிட இயக்கத்தின் மகத்தான தலைவர்கள், தேசிய இயக்கத்தின் மகத்தான தலைவர்கள், இந்தியாவின் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்திய தலைவர்கள், உலகத் தலைவர்கள் உட்பட அனைத்தையும் இந்த யூனிவர்ஸில் ஒரு காணொலியாக பதிவு செய்ய இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் இவளுடைய நீக்கமர நிறைந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் கொடுத்தது ஒரு சைடு, சம்பாதித்த பணத்தை செலவழித்தது ஒரு சைடு, அரசியலுக்கு பேரறிஞர் அண்ணாவுக்கு உதவிகரமாக இருந்தது ஒரு சைடு. ஆனால் நன்றி மறக்காமல் இருந்தார். அதைத்தான் அந்த காணொலியில் சொல்லப் போகிறேன். ஒரு மறைந்தவரின் மனைவிக்கு அவர் செய்த அந்த புண்ணியர்களே யாரும் கனவுல விட நினைக்காது. அதற்கு நன்றியாக இருந்த அந்த நன்றி கடனையும் சொல்லணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமான காணொளி தோழர்களே. இது யூனிவர்ஸ் மூலமாக நான் பதிவு செய்யப்படுகிறது அனைத்தும் இப்படிப்பட்ட பார்வையில் நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அதுதான் சொல்கிறேன். இங்கே எம்ஜிஆரின் பெருமையை பற்றி சொல்லுவது இங்கே நோக்கம் அல்ல. தமிழர்களில் நன்றி மறக்காதவர்கள், தமிழர்களுக்காக தமிழர்கள் எந்த இடத்திலெல்லாம் இருந்து ஒரு தலைவன் உருவாக்கி அதன் மூலமாக இந்த மண்ணை செழுமைப்படுத்தினார்கள் என்பதைத்தான் நான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். சரி, அதில் நான் பேசப்போவது ஈவி.கே. சம்பத் என்பவர். ஈவி.கே. சம்பத் யார் என்று தெரியுமா? தந்தை பெரியாரின் உடன் பிறந்த அண்ணன் மகன். அவர் பேசினால் செத்து கிடக்கக்கூடிய பிணம் கூட எந்திரித்து நிற்கும்னு சொல்லுவாங்க. அதை விட இன்னொன்று தெரியுமா? காமராஜரை மட்டுமல்ல, அவர் நேரு, காந்தி அத்தனை பேரையும் கேள்வி கேட்ட ஒரு மகத்தான மனிதர். திராவிட இயக்கத்தில் யாரும் அழிக்க முடியாத வகையில் இருக்கக்கூடிய 50 தலைவர்களில் ஒருவர். கோடான கோடிகளுக்கு சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் அவர். ஏன்னா பெரியாரோட கூட பிறந்த அண்ணன் மகனுக்கு எவ்வளோ சொத்து இருக்கும்? பெரியாருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அப்படியே அவருக்கு இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட தலைவர். பெரியாரையே விட்டு தான் நம்பி உடன் பணியாற்றிய, பெரியார் கூடையே இருந்த ஒரு மாணவனை தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு வந்தவர் சம்பத். அவர் மூலமாக இந்த தமிழ் மண் அடைந்த பெருமை இருக்கு இல்லையா? அவருடைய பேச்சுக்கு இங்கே யார் ஈடு இணையதில்லாத ஒரு சொற்பொழிவாளர். அப்படிப்பட்ட பேச்சாளரை எம்ஜிஆர் எப்படி சந்தித்தார்? அதற்கு இயற்கை கை கொடுத்தது. தந்தை பெரியார் மணியம்மை திருமணத்தின் போது திராவிடர் கழகத்திலிருந்து வெளிவந்த அண்ணா அவர்கள் தனி இயக்கம் காணுகிற பொழுது அந்நேரம் சேர்ந்தவர் சம்பத். சொல்லிட்டேன் நான். சரி, முடிஞ்சிருச்சு. ஆனால் அவரும் கண்ணதாசனும் இணைந்து பயணப்படுகிற பொழுது இதே பேரறிஞர் அண்ணாவோடு முரண்பட்டு அவர் தனி இயக்கம் கண்டார். தமிழ் தேசிய இயக்கம், அதாவது தமிழ் தேசிய கட்சி. அதே ஒரு சிரிப்பு பாணியில் ஒன்று சொல்லுவாங்கன்னா, தேடி தடவி கண்டுபிடிம்பாங்க, இல்லைன்னா தடவி தேடி கண்டுபிடிம்பாங்க. மாற்றி மாற்றி பிரச்சனை வரும்போது சொல்ல மாற்றுவாங்க. தடவி தேடி கண்டுபிடி, தமிழ் தேசிய கட்சி, இந்த முதல் எழுத்தை வச்சு தான் அப்படி கேலியாக பேசுவாங்க. ஏன்னா கண்ணதாசன் சம்பத்துக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்து அதை தமிழ் தேசிய இயக்கத்தை கட்டமைச்சாங்க. அவங்க நீங்கள் நல்லா கேட்டுக்கணும். அப்போ சீப்பா ஆயத்தினார் யார், மாப்போசி யாருன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். எஸ், நீங்கள் நினைக்கிறது தான். இவர்கள் எல்லாரும் பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் வசைபாடுவதற்கும் பார்ப்பன துதிபாடிகளாக இருந்து திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்கும் இப்படி ஒரு தேசிய கூட்டமைப்பை வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு தமிழை கொஞ்சம் கூட வச்சுக்கிடுவாங்க. ரைட், முடிச்சிருவோம். இல்லை, அப்படி அண்ணாவை விட்டு பிரிந்து போய்விட்ட சம்பத்து தனியாக இருக்கிற காலகட்டத்தில் அவர் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அந்த காங்கிரஸ் கட்சியோட இளைய பெருமாள் அங்கே இருப்பாராம், புரசவாக்க வீட்டில். நான் எப்பயும் ஆதாரத்தை காட்டுவது வழக்கம், இதிலும் நான் ஆதாரத்தை காட்டுகிறேன். அதில் சொல்கிறேன். அப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எம்ஜிஆர் போகிறார். எம்ஜிஆர் ஏன் போகிறாரு அப்படின்னு கேட்டால், எம்ஜிஆர் எவ்வளவு தான் அரசியல் அனுபவம் கொண்டவராக இருந்தாலும் சம்பத்தின் பக்கத்தில் நிற்குன்னா அது மலை, இது மடு மாதிரி தான். அவர் உலக அரசியலை கரைத்து குடித்த ஒரு மாபெரும் மனிதன் சம்பத். திராவிட இயக்கத்தில் ஒப்பாரும் மிக்கார் இல்லாத ஒரு தலைவராக வலம் வந்தவர். அண்ணாவின் இதயக்கனி என்று சொன்னால் அதில் அவரும் ஒருத்தராக இருப்பார். 50 தலைவர்களில் ஒருத்தர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படிப்பட்ட ஆளுற்ற சம்பத்திட்ட போய் எம்ஜிஆர் ஆலோசனை கேட்குறார். ஆலோசனை கேட்குறாருன்னா, என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, நான் என்ன செய்கிறது, அடுத்து என்ன செய்யும்போது, என்ன தான் நீங்கள் நண்பர்கள் இருந்தாலும், என்ன தான் கோடான கோடி பணம் பதவிகள் இருந்தால் கூட
ஒரு அரசியலை கட்டமைக்கிறதும் அந்த கட்சியை கரை சேர்ப்பதும் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதை மிக தெளிந்தவர்களால் தான் செய்ய முடியும். அதனால தான் சம்பத்தோட உதவியை நாடுறாரு. சம்பத்து பார்த்துக்கலாம், நம்ம அரசியல் நீங்கள் போங்க, களத்துக்கு போங்க, நம்ம பார்த்துக்கிடுவோன்னு சொல்லி அவரும் சொல்லி முடிக்கிறார். சரி, முடிஞ்சிருச்சு. அங்கே இருக்கும்போது இப்போது 1977 வந்துருச்சு. சட்டமன்றத்திற்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் போய் பிரச்சாரம் பண்ணணும். எம்ஜிஆருக்கு யார் இருக்கா? ஆளுங்கட்சியாக திமுக. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திமுக இருக்குது, மிருக பலத்தில் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அத்தனை எம்எல்ஏக்கள் யாரும் உருவாகவில்லை. அத்தனை எம்எல்ஏக்கள் உருவாகுவதற்கு எம்ஜிஆரும் ஒரு காரணம். அது ரொம்ப முக்கியமானது. அதில் கூட ஒரு உள்ள அரசியல் இருக்குது. வாய்ப்பு இருக்கும்போது நான் சொல்கிறேன், நிறையா சொல்கிறேன், அதெல்லாம் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த தொகுதி பிரச்சாரத்திற்கு எம்ஜிஆர் போனதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தனி காணொலியாக நாம் போடுறோம். இது உள்ள இழுத்துரும் அது. அப்போது எம்ஜிஆர் அங்கே போகும்போது உன் பிரச்சாரத்துக்கு நான் வருகிறேன்னு சொல்லும்போது எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பலமாகி போச்சு. சம்பத்து அதிமுக மேடையில் 1977 பெரிய பேசு பொருளாகி போச்சு. இப்போ அவர் மதுராந்தகம் தாண்டி விழுப்புரத்துக்கிட்ட போகிறாரு. பிரச்சாரத்துக்கு முதல் நாள் பிரச்சாரம் துவங்குது. அந்த துவங்குகிற இடத்துக்கு அவர் பேசுறதுக்காக பயணப்படுதார். அந்நேரம் போல் கூட போகிறது யார்? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் மதுராந்தகம் கடந்து மேல்மருவத்தூர் நெருங்கி கொண்டிருக்கும் போது அந்த செய்தி பேரிடியாக வந்தது. எங்கே? விழுப்புரத்தில் கூட்டத்தை நடப்பதாக துவக்கம். இதாவது விழுப்புரத்தில் கூட்டம் நடத்த போகிறாங்க. அங்கேருந்து துவக்கப்படும் நடக்கும். இவர் மதுராந்தகம் போகும்போது மேல்மருவத்தில் நெருங்கி கொண்டிருக்கும் போது அந்த செய்தி வந்துச்சு. என்ன செய்தி தெரியுமா? சம்பத் மரணம் அடைந்து விட்டார். எம்ஜிஆர் தலையில் கை வச்சிட்டார். என்னது, இறந்துட்டாரா? என் பிரச்சார பணிகளை பகிர்ந்து கொள்வதற்கு இருந்து நான் நம்பிய மாபெரும் தலைவராக இருந்து என்னை கரை சேர்ப்பார் என்று நம்பிய சம்பத் இறந்து போயிட்டாரான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். பிரச்சாரத்தை எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி வராங்க. எங்கே? சம்பத்தோட வீட்டுக்கு வராங்க. அவருடைய பாடி வைக்கப்பட்டு இருக்கிறது. பார்த்து அழுகிறார். எல்லாருக்கும் எம்ஜிஆர் அழுத ஆளுகளுக்கு, தன் சோர்ந்த ஆளுகளுக்கு அத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்த கைட்டை அவர் வாங்குறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் கையில் மாலை மட்டும்தான் வாங்கணும். ஏன்னா உதவி வருகிற நிலையில் அந்த குடும்பம் இல்லை. தந்தை பெரியாரின் வாரிசாக இருந்தவர். பெரியாருக்கு வாரிசு இல்லை, பெரியாருக்கு குழந்தை இல்லை இல்லையா? அவருடைய அண்ணன் மகன் வாரிசாக இருந்தவரை நாம் உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும். அண்ணாவின் குடும்பத்தையும் எம்ஜிஆர் தான் பாதுகாத்தார். அதை நான் அடுத்த காணொலியிலே நான் போடுறேன். இதில் வரலாற்றை மறைப்பதற்கு எதுவுமே இல்லை. அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் இருக்கும்போது ஒரு சொல்லினார்கள். அதற்கு மறுப்பு வந்ததுனால அண்ணாவின் குடும்பம் இந்த ஒத்த வரியில் இந்த இடத்துல சொல்லிட்டு அடுத்த காணொலி அதுதான் நான் போட போகிறேன். கண்டிப்பாக அந்த காணொலியை பாருங்கள் தோழர்களே. அதில் மிக முக்கியமாக ஒரு அரசியல் நான் பேசப் போகிறேன். அது ரொம்ப வரலாற்று சம்பவம். அந்த அண்ணாவின் குடும்பத்தை பாதுகாத்தவர் எம்ஜிஆர். இன்றைக்கி உலகத்தில் காமராஜரை ஏழை பங்காளன்னு சொல்லுவாங்க இல்லையா? கடைசி வரை பங்களாவிலும் மாளிகையிலும் வாழ்ந்து மறைந்தவர் காமராஜர். தன்னுடைய மனைவிக்கு கூட சொத்து இல்லாமல் மக்களிடம் விட்டு சென்றவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணா குடும்பத்துக்கு எம்ஜிஆருக்கு அண்ணா மறைவுக்கு பிறகு என்ன நடந்தது தான் அடுத்த காணொலி நான் போடுகிறேன். உறுதியாக பாருங்கள். அதில் சரி ரைட்டு, இவர்கிட்ட கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை இல்லையா? இப்போ சம்பத்தோட குடும்பத்துக்கு இவர் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை, என்ன செய்கிறது அப்படின்னு போய் இவங்க கேட்கும்போது அவர் கையறு நிலையில் இருக்கிறார். மாலையை மட்டும் வச்சுட்டு போயிடுறார். பிரச்சாரத்துக்கு போகிறார். மக்கள் கைவிடவில்லை. முதலமைச்சர் ஆகிட்டார். சரி, முதலமைச்சர் ஆகிற பிறகு ஒரு ஆள் இறந்த பிறகு அவருக்கு போய் என்ன செய்கிறது? அது நினச்சி என்ன ஆக போகிறது? ஒன்றும் இல்லைல்லப்பா. அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு ஆளை உருவாக்கலாம்ல, ஒரு கோடீஸ்வரனை உருவாக்கலாம்ல. பட்டமும் பதவிகளும் அதிகாரமும் வந்த பிறகு யார் வேணாலும் பின்னாடி வருவாங்கல்ல, விட்டுறலாம் இல்லையா? அதுதான் எம்ஜிஆர் இந்த இடத்துல நினைக்கிறார். 77 தந்தை பெரியாரும் உயிரோடு இல்லை. தோழர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தோழர், தந்தை பெரியார் உயிரோடு இல்லை, பேரறிஞர் அண்ணா உயிரோடு இல்லை. அவர் ஒன்றும் சம்பத்து குடும்பத்தை தாங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன கூப்பிடுறாருன்னா 1980ஆம் ஆண்டு தோழர் சம்பத், ஈவிகே சம்பத் அவர்களின் மனைவியை அழைத்துட்டு வர சொல்கிறார். அவர் எங்கே சொல்கிற கேளுங்க, அப்படியே நான் வாசிக்கிறேன். சம்பத் அவர்களுக்கு தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற எண்ணம் மனதில் அவருக்கு அரித்து கொண்டே இருந்தது. ஆகையால் புரட்சித் தலைவர் அவர்கள் சம்பத் அவர்களின் துணைவியார் சுலோச்சனா சம்பத் அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அது சம்பத்தோட நேரமோ என்னமோ, ஈவிகே சம்பத்து கொண்ட நேரமோ என்னமோ, இந்த அம்மா அந்த தேர்தலில் தோற்றுச்சு. சரி, தோற்று போயிட்டாங்கல்ல, ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சேன். அதோடு அவர் விடலை. அதுதான் எம்ஜிஆர். நீங்கள் அதைத்தான் சொல்கிறேன்.
நீங்கள் இல்லாத ஒரு குடும்பத்திற்கு வீட்டுக்குள்ளே சமையல் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை கூட்டு வந்து நீங்கள் அரசியல் முகத்தில் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. ஆனால் அதை செய்கிறதுக்கு என்ன காரணம்? நன்றி உணர்ச்சி. அதுதான் அரசியலில் பெரிதும் பேசப்படுகிற யூனிவர்சல். நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன்னா அந்த செய்தி சம்பவம் தான். யாராவது சிலருக்கு உதவும். அதைத்தான் அந்த இடத்துல நான் சொல்கிறேன். நன்றி உணர்ச்சி. அவர் மனைவியை கூட்டுற குழந்தைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க தோத்துட்டாரா, சரி ஒருக்கா வாய்ப்பு கொடுத்துன்னு தோத்துட்டாங்க, அதோட விடலை. அவர் உடனே அவர் என்ன செய்கிறார்? அப்படியே வாசிக்கிறேன் தோழர்களே, கேளுங்க. இதை மட்டும் 2 வரி தான். திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்கள் தோற்றாலும் அவரை விட்டுவிட மனதில்லை. ஆகையினால் சம்பத் அவர்களை அழைத்து குடிசை மாற்று வாரிய தலைவர் 1, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் 2, 3வது பாடநூல் கழகத்தின் தலைவர். இந்த 3 வாரியம். 3 வாரியம் என்ன தெரியுமா? 3 மினிஸ்ட்ரிக்கு சமம், கேபினட்டுக்கு சமம். இது யாருக்கு செய்கிற மரியாதை? சம்பத்துக்கு செய்கிற மரியாதை இல்லை, தந்தை பெரியாரின் குடும்பத்துக்கு செய்கிற மரியாதையாக கருதி தன்னை வழிநடத்திய ஒருவராக, ஒருத்தரில் 50 தலைவர்களில் இருந்தவர்களில் ஒருவராக கருதி அவருக்கு கொடுக்குறாரு. இளைய பெருமாள் வீட்டில் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அந்த இதெல்லாம் அவர் விட்டு விடலை. மனைவிக்கு யாருங்க எதுக்கு கொடுக்கணும்? அவர் இந்த 3க்கும் 3 பேரை உருவாக்கி அவங்கள பெரிய ஆளுமைகளாக்கி அவர் வந்து யாரை நினைச்சாலும் ஒரு கல்லை களிமண்ணை பிள்ளையார் மாதிரி உருவாக்குறது மாதிரி அவர் நினைத்தால் யார் வேணாலும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய நினைக்கல. தன்னை நம்பி தன்னோடு உடன் பயணிப்பதற்கு, தனக்காக பிரச்சாரம் செய்வதற்கு களத்துக்கு வர தயாராக இருந்த ஒருவரின் மனைவியை தேர்தலில் சீட்டும் கொடுத்து தோற்று போன பிறகு 3 அதிகாரத்தை கொடுக்குறார். டிட்கோ தலைவர், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர், குடிசை மாற்று வாரியமும் கொடுத்து அழகு பார்த்தவர் எம்ஜிஆர். சரி, இது முடிஞ்சது இல்லையா? அந்த அம்மா எப்படி நன்றியோடு இருந்தாங்கன்னு பாருங்களேன். எம்ஜிஆர் மறைந்த பிறகும் எந்த அண்ணாவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார சம்பத், அந்த சம்பத் அண்ணாவின் பெயரில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை உருவாகுவதற்கும் அதன் பிரச்சாரத்திற்கு வெற்றிக்கு பயன்படுவதற்கும் அவருக்கு முழுக்க அதுக்கு தயாராக இதுதான் வரலாற்று வினோதங்களில் ஒன்று. ஆனாலும் பாருங்களேன், எம்ஜிஆர் முதலமைச்சராக ஆகியிருக்கும்போது அவர் இருந்தார்னா தமிழ்நாட்டில் மாபெரும் தலைவராக இருந்திருப்பார். என்னுடைய கருத்துப்படி சொல்லுகிறேன், அரசியல் தோழர்கள் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்னைக்கு சம்பத் வந்து இறக்கலைன்னா எம்ஜிஆருக்கே குடைச்சலாக கூட வந்திருக்கலாம். ஏன்னா சம்பத்தோட கேரக்டர் அப்படி. அது கண்ணதாசன் தொடரில் வரும்போது நான் சொல்கிறேன். அதில் அப்படியும் அவர் நினைக்க, அவர் வந்து தன்னுடைய நண்பர், நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மனைவியை கூட்டு வந்து 3 பதவிகளையும் கொடுத்து அந்த குடும்பத்தை அழகு பார்த்த அந்த கட்சிக்கு சுலோச்சனா சம்பத் அவர்கள் சாகிற வரை இருந்தார். அவர் மகன் இளங்கோவன் தான் கட்சி மாறினார் பதவிக்காக. EVK இளங்கோவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தார் இல்லையா? அவருடைய மகனை திமுக கூட்டணியில் தான் MLA ஆக்கல, ஈரோடு கிழக்கில். அது பெரிய பிரச்சனையாச்சு, ஞாபகம் இருக்குல்ல? சீமான் பிரச்சனை வந்துச்சுல்ல, பெரியாரை பற்றி அவதூறாக இல்லாதும் பொல்லாதுமாக பழிச்சொல் பேசி அது அசிங்கமான ஒரு வார்த்தையில் சொல்கிறது மாதிரி இருக்கும். ஒரு கேவலமான ஒரு செயலை ஈடுபட்டது காரணமாக இருந்துச்சு இல்லையா? அந்த EVK இளங்கோவனோட அப்பா தானே சம்பத்து. ஆனால் அவருடைய அம்மா சுலோச்சனா சம்பத் மறைகிற வரை, இந்த மண்ணுக்குள் அடக்கம் செய்கிற வரை அண்ணாவின் பெயரை தாங்கிய, அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்து தன் மகன் காங்கிரஸுக்கு கட்சி தலைவராக மாறி ஜெயலலிதா அவர்களோடு மிகப்பெரிய கோமலவள்ளி பிரச்சனைன்னு சொல்லி 2 பேரும் பெரிய பிரச்சனைகள் முட்டிக்கொண்டு இருக்கிற போது கூட சுலோச்சனா சம்பத் அவர்கள் தன் மகனோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு செல்லாமல் திராவிட இயக்கத்திலே இருந்து மண்ணுக்குள் இருக்கிற வரைக்கும் மறைந்து தன் கணவனுக்காக எம்ஜிஆர் செய்த அந்த நன்றியை காட்டிவிட்டு சென்றார். எம்ஜிஆருக்கு கொஞ்சமும் குறைச்சல் வைக்கலாம். நம்மளை நம்பினவங்கள கடைசி வரைக்கும் கைவிடலாம். தன் மகன் வேறு கட்சிக்கு போய் கட்சிக்கே தலைவராக இருந்தபோது கூட அவன் பின்னாடி போகாத ஒரு மாபெரும் கொள்கை முழக்கத்தோடு திராவிட இயக்க சிந்தனையோடு வாழ்ந்து மறைந்தார்கள் என்பதன் தான் அரசியலில் இருக்கக்கூடிய சில விதிவிலக்குகளில் ஒன்று. அதை யூனிவர்சில் பதிவு செய்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.